எவ்வளோ விளையாட்டு வீரர் வந்திருக்கீங்க. இந்த கிரிக்கெட் போட்டியில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏனென்றால் நம்ம அவரெல்லாம் கிரிக்கெட்டே போக முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆதிக்க சக்திகள் நிறைந்த இருக்கிற ஒரு விளையாட்டுத்துறை எதென்றால் அது கிரிக்கெட் தான். இங்க இருக்கிற இளம் விளையாட்டு வீரர்கள்லாம் தெரியும். நீங்க போய் டிஎன்சியில் இப்ப போனீங்கன்னா வா தம்பின்னு முதுவை தடவும். முதுவை தடவியே நீ செலக்டடா ரிஜெக்டடா உண்டா இல்லையா, ஒண்ணு நடக்குதா இல்லையா? வெறும் முதுகுல தடவி நீ இருக்கா இல்லையான்னு பார்த்து, திறமை இருக்கா இல்லையான்னு பார்க்கல, எது இருக்குன்னு பார்த்துதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டுமே இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆடிய நிலைமை இருக்கு. அதை மாற்றி அமைக்கத்தான் இந்த திராவிட மாடல் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கேலோ இந்தியா போட்டியில நம்ம எங்கேயோ இருந்தோம். நமது இளம் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு. வந்து என்ன பண்ணார்? எங்கேயோ இருந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு 2வது இடத்துல, இந்தியாவில் தரவரிசையில் 2வது இடம். என்ன வேணும் உனக்கு? உனக்கு ஒரு நல்ல கோச் வேணும். நம்ம என்ன கேட்கறோம்? சார் நல்ல கோச் கொடுங்க சார், எனக்கு திறமை இருக்கு, அதை என்னை வந்து தயார்படுத்த நல்ல கோச் சொன்னார். இந்த கோச் இன்டர்நேஷனல் கோச்சை நான் கொண்டு வரேன். இதுல யாரு தலையிடும் கிடையாது. சிறப்பான கோச்சுகளை பயிற்சியாளர்களை கொண்டு வந்து நம் தமிழ்நாட்டு வீரர்களை கொண்டு வர. இன்னைக்கு ஒவ்வொரு அசம்பிளியிலும் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு விளையாட்டு மைதானம் நம்ம தேவை தானே. என்ன நமக்கு வசதி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த திராவிட மாடல் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நம் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் நீங்கள் பங்கு பெற்று வெற்றி பெறுவீர்கள். ஏற்கனவே பாரா ஒலிம்பிக்ஸ்ல 6 மெடல் இந்தியாவுக்கு, அதுல 6மே தமிழ்நாட்டில் தான் தெரியுங்களா? ஏனென்றால் நாம் ஊக்கப்படுத்துகிறோம். உங்களை பின்னுக்கு தரதில்லை. நீ விளையாடாலேன்னு சொல்லல, நீ விளையாடு, படி, உனக்கு தேவையான அத்தனையும் நாங்கள் தருகிறோம். நீ வெற்றி பெற்றால் உனக்கு வேலை வாய்ப்பையும் தருகிறோம். ஆகையால் தான் சொல்லி இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம் தலைவர் தளபதி சொன்ன போல் நீங்க எல்லாம் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இன்று நம்ம சாரதி மூலமாக, அருமையாண்ட அன்பரசன் மூலமாக, இந்த நிகழ்வு மூலமாக எங்க பேச்சை கேட்கிறீங்க. எங்க பேச்சை கேட்கும் போது எங்களுக்கு எதற்காக திமுக தேவை, எதற்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தேவை, எதற்காக உதயநிதி ஸ்டாலின் உணர்ந்துட்டீங்களா? இந்த உணர்வை புரிகிறது. நாம் இருக்கும் வரைக்கும் தான் மற்றவன் நம்ம மேல குதிரை சவாரி செய்ய முடியாது. நாம படிச்சுட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம முன்னேறிட்டு வச்சுக்கோ, அவன் அவ்வளவுதான். அதைதான் சொல்லுவாங்க. இதை செய்வதற்கான வாய்ப்பை தந்த நம் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன்.